அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஈமானுடைய உழைப்பை இந்த உலகத்திலே மேற்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தியதின் காரணமாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நான் துன்புறுத்தப்பட்டதை போல, நான் பயமுறுத்தப்பட்டதை போல இந்த உலகத்திலே யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் ஏற்படவே இல்லை. லகத் உக்ஃபிது ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன், நான் பயமுறுத்தப்பட்டதை போல, வலகத் ஊதீது ஃபில்லாஹி லம் யுத அஹதுன், நான் துன்புறுத்தப்பட்டதை போல உலகத்தில் எந்த மனிதருக்கும் துன்பம் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த நபிமார்களுக்கும் அப்படிப்பட்ட துன்ப துயரங்களும் அச்சுறுத்தல்களும் இல்லை. நான் அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். ஒரே ஒரு காரணம் தான், ஈமான் கொண்டதின் காரணமாக, ஈமானை இந்த உலகத்திலே பரப்பியதின் காரணமாக, அல்லாஹ் என்று சொன்ன ஒரு காரணத்தினால், அவர்கள் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்தினால், ஈமான்தாரி என்ற ஒரே காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டேன், நான் அந்த அளவுக்கு பயமுறுத்தப்பட்டேன், எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்குள் நான் அகப்பட்டேன், நாங்கள் தள்ளப்பட்டோம் என்பதாக சொன்னால், வலகத் ஆதத் அலல் ஸலாஸூன மின் பைனி யௌமின் லைலத்தி வ மாலி வல் பிலால், 30 பகல்கள் 30 இரவுகள் கழிந்து விடும். ஆனால் ஒரு ஜீவன், ஒரு உயிரினம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு கூட எனக்கும் பிலாலுக்கும் கிடைக்காது சொன்னார். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்மால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனையில் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழவே முடியாது. நபியவங்க சொல்கின்றார்கள், 30 பகல் 30 இரவுகள், சுப்ஹானல்லாஹ், 1 மாத காலங்கள் ஒரு ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கவலை உணவு, ஒரு பிடி உணவு, அப்படிப்பட்ட அந்த உணவு கூட எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையை கழித்து இருக்கின்றோம். எவ்வளவு சோதனைக்குரிய வாழ்க்கையாக இருந்திருக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்டதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே சோதனையிலே அகப்பட்டிருந்தார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அஷத்துல் பலா அய்யுன் நாஸ், இந்த உலகத்திலேயே அதிகம் சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? அய்யுன்னாஸி அஷத்துல் பலா, யாருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதிகமான சோதனைகள் வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, நபிமார்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதிகமான சோதனைகள் வரும். அதற்கு பிறகு யார் என்பதாக சொன்னால், அதற்கு அடுத்த தரஜாக்களில் இந்த உலகத்திலே தீனுடைய உழைப்பை, ஈமானுடைய உழைப்பை யார் செய்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமான முறையிலே சோதிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு ஈமான் பலமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அஷத்துல் பலா, சோதனையும் பலமாக இருந்து கொண்டிருக்கும். யாருடைய ஈமான் பலகீனமாக இருக்கின்றதோ அவர்களுக்கான சோதனைகளும், அவர்களுக்கான அந்த துன்புறுத்தல்களும் அதுவும் அவங்களுடைய ஈமானுக்கு தகுந்தால் போல் குறைவாக தான் இருக்கும். ஆனால் சோதனைகள் யாருக்கு அதிகமாக இருந்ததோ அவர்கள் தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஈமானுடைய வாழ்க்கையிலே நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்தாரிகள் எல்லோருக்கும் மிக கடுமையான சோதனைகளும் அச்சுறுத்தல்களும் துன்புறுத்தல்களும் பயமுறுத்தல்களும் இந்த உலகத்தில் இருந்துதான் இருக்கின்றது. இது ஈமானிய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சுகபோகமான சுவன வாழ்க்கை, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் அதனுடைய சுவாரஸ்யங்களை முழுமையாக கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை பற்றி சொல்கின்றான். அந்த வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கையினுடைய விஷயத்தில் நம்மிடத்தில் கேட்கின்றான், அந்த சுகபோகமான சுவன வாழ்க்கை உங்களுக்கு சும்மா கிடைத்து விடுமா? அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, அந்த சுகன வாழ்க்கை உங்களுக்கு லேசாக கிடைச்சிடும் என்பதாக நினைத்துக் கொண்டீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலௌ மின் क़ப்லிகும் மஸ்ஸத்ஹுல் பஅஸா வ ضرா வ ஸுல்ஸிலு, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், நல்லோர்கள் அப்படியே உலுக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்கள் உலுக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் ரம்பத்தால் 2ஆக பிளக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களிடத்தில் வாங்கப்படாமல் நீங்க லேசாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டீங்களா? ஈமானுடைய வாழ்க்கை அப்படி லேசான வாழ்க்கை அல்ல, மிக சிரமமான வாழ்க்கை, மிக சோதனைக்குரிய வாழ்க்கை. உங்களுக்கு சென்ற முன்னோர்கள் எந்த சோதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்களோ அந்த சோதனைகளை நீங்கள் அனுபவிக்காத வரை நீங்கள் அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது.
அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சோதனை உங்களுக்கும் உண்டு என்பதாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்துல ஈமானை கொண்டு போய் சேர்த்தார்கள். அல்லாஹ்தான் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை முன்னிறுத்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஃபிரௌனுடைய அரசவையிலே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டது. அவங்க ஈமானை கொண்டு வந்து வைத்ததின் காரணமாக, ஃபிரௌனை ஈமானின் பக்கம் அழைத்ததின் காரணமாக மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டான். ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டது. அவர்களுக்கு எதிராக ஒரு முடிவு செய்யப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஃபிரௌனுடைய அரசவையில் இருந்த ஃபிரௌனுக்கு நெருக்கமான ஃபிரௌனுடைய உறவினர்களில் ஒருவராக இருந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். வகால ரஜுலுன் முஃமினூன், ஒரு முஃமின் இருந்தார். ஃபிரௌனுடைய அரசவையிலே ஒரு முஃமின் இருந்தார். வகால ரஜுலுன் முஃமினூன் மின் ஆலி ஃபிர்அவுன், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களில் ஒரு நல்ல மனிதரும் இருந்தார். அவர் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை பார்த்து, ஃபிரௌனை பார்த்து அவர் கேட்ட வார்த்தை, அதக்துலூன ரஜுலன் அய்யகூல ரப்பி அல்லாஹ், என்னடா இது அநியாயமாக இருக்கு, அல்லாஹ் சொன்னதுக்காக ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்வீங்களா? அந்த மனிதர் கேட்டார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்தான் ஒருவன் என்பதை முன்னிறுத்துகின்றார்கள். அதை சொன்னதற்காக அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதான ஒரு சூழ்ச்சி நடக்கின்றது, ஒரு திட்டம் தீட்டப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே ஈமான் கொண்ட ஒரு மனிதர் ஃபிரௌனுடைய அரசவையிலே அரச குடும்பத்தை சார்ந்த மனிதர் ஈமான் கொண்டவராக இருக்கின்றார். அவர் கேட்கின்றார், அதக்துலுன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் சொன்னதற்காக ஒருத்தரை நீங்க கொலை செய்வீங்களா? அல்லாஹ் சொன்னதற்காக ஒருத்தரை நீங்கள் அடிப்பீர்களா? இது என்ன அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி கேட்டார். அன்பிற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அன்றைய காலகட்டத்தில் இருந்து, இந்த உலகத்தில் ஈமானுடைய உழைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே ஈமானுக்கு எதிரான விஷமங்களும் துவேஷங்களும் வெறுப்பு பிரச்சாரங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நமக்கு குர்ஆன் சுட்டி காட்டுகின்றது. இன்றல்ல நேற்றல்ல, நபிமார்களுடைய காலத்தில், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் ஈமானுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் அந்த மனிதர் கேட்டார், அவர் என்னப்பா செஞ்சிட்டார்? அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னார். உனக்கு விருப்பம் இருந்தா வணங்காம போ. அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை, அவர் கொண்டு வந்து இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை கொஞ்சம் நீ யோசிச்சு பார், ஆய்வு செய்து பார். அதை எல்லாம் எதையுமே நீ யோசிக்காம ஆய்வு செய்யாம அதக்துலுன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் சொன்னதுக்காக அந்த மனிதனை நீ அடிப்பியா? அல்லாஹ் சொன்னதுக்காக அந்த மனிதனை நீ கொலை செய்வதற்கு முயற்சி செய்வியா? இது என்ன அநியாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்டார். அதே போலதான் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னால் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த மிகப்பெரிய ஒரு கயவன், உக்பா இப்னு அபு முஈத் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மாபாதகன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்திலே துணியை போட்டு அப்படியே அவங்களுடைய கழுத்தை இறுக்கினார். நிலை குலைந்து போனார்கள், நிலை தடுமாறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும்போது திடீர் என்பதாக சொல்லி வந்து ஒருத்தர் துணியை போட்டு கழுத்தை நெரிச்சா என்ன ஆகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நெருக்கடி ஆனாலும் தொழுக விட மாட்டாங்க. எனவே அவங்க தொழுது கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா மிகப்பெரிய நிலைமைகள் மோசமாச்சு. எனவே அங்கிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கழுத்தை நெருக்கி கொண்டிருந்த உக்பா இப்னு அபு முஈத் அப்படியே கீழே தள்ளி விட்டு அங்கிருந்த கூட்டத்தார்களை பார்த்து ஃபிரௌனுடைய அரசவையிலே அந்த முஃமின் சொன்ன அதே வார்த்தையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அதக்துலுன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் சொன்னதுக்காக இவரை நீங்க கொலை செய்வீங்களா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டார்? அல்லாஹ்வை வணங்குங்க, அவன்தான் ஒரே இறைவனாக இருந்து கொண்டிருக்கான், இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்காக ஒரு மனிதரை நீங்க கொலை செய்வீங்களா? அதற்காக அவரை நீங்கள் அச்சுறுத்துவீர்களா? அதற்காக அவர்களை அடிப்பீர்களா? என்னப்பா இது அநியாயமாக இருக்கிறது என்பதாக சொல்லி அந்த கயவர்களை, எதிரிகளை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த பதிவும் வரலாற்றுகளில் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எரிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றல்ல நேற்றல்ல, காலம் காலமாக இஸ்லாத்துக்கு எதிரான அந்த வன்மங்கள், அந்த மத துவேஷங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான அந்த வெறுப்பு பேச்சுக்கள், வார்த்தைகள் காலம் காலமாக இது இந்த உலகத்திலே தொடர்ந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அளவிலும் இது இன்னும் வீரியமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் என்ற காரணத்தினால், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால், ஈமானிய இஸ்லாமிய அடையாளங்களோடு இருக்கக்கூடிய அதே காரணத்திற்காக எத்தனை இடங்களில் எத்தனை முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது.
எத்தனையோ முஸ்லிம்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள். பெரும் பெரும் தொழிலதிபராக இருந்தவர்கள் தங்களுடைய தொழில் துறைகளை இழந்திருக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். பெரும் கொண்ட உயிர் சேதங்கள் எல்லாம் ஒரே காரணம் தான், அவர் முஸ்லிம், அவர் ஈமான்தாரி, அவர் கலிமா சொன்னவர், அவர் இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு உலகளாவிய முறையிலே இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த துவேஷங்களும் வன்மங்களும் வெறுப்பு பேச்சுகளும் அளவுகள் கிடையாது அன்பு குறித்தானவர்கள். எனவே இது இன்றல்ல நேற்றல்ல, அது நபிமார்களுடைய காலத்திலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த வெறுப்பு பேச்சுகள், இந்த வன்மங்கள் தொடரக்கூடியதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தருணங்களில், இந்த வெறுப்புணர்வுகள் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான தருணங்களை எப்படி கையாண்டார்கள்? அது நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நம்மை விட இன்னைக்கு நம்மீது எதிர்ப்புகளை விதைக்கக்கூடியவர்களை விட மிக பெரும் எதிரிகள், மிகப்பெரிய மோசமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி அவங்க நேருக்கு நேர் சந்திச்சாங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த காலத்திலே, இந்த சூழ்நிலையில் நாம் இதை எப்படி எதிர்கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற தருணத்தில் அவர்கள் அவைகளை எப்படி எதிர்கொண்டார்கள்? நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இதில் என்ன முன்மாதிரி? நாம் இந்த கால சூழ்நிலையை எப்படி சமாளித்து நாம் நம்முடைய சமுதாயத்தை வழிநடத்தி செல்வது நமக்கு முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த நிலைகளில் முதலில் நாம் நம்முடைய ஈமான்ல உறுதியாக இருக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்முடைய ஈமானை நாம இழந்துடக்கூடாது. உலகத்துல கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறி போச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்ல நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்கணும். கொஞ்சம் சூழ்நிலைகள் நெருக்கடி ஆச்சு, சோதனைகள் ஆச்சு, அல்லது நஷ்டம், வறுமை, இந்த காரணங்கள் ஒரு மனிதனுடைய ஈமானிலே பலகீனத்தை ஏற்படுத்துது. சமீபத்துல கூட கரூர்ல இருந்து பிரேசிலுக்கு பெண்களுடைய ஜமாத் போயிருந்தாங்க. போயிட்டு வந்து அந்த ஜமாத்துடைய கார்குசாரி ஜக்கரியா மௌலானா அவங்க சொன்னாங்க, பிரேசில்ல எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்காங்க, அது குறிப்பாக அரபுகள், அரபு நாட்டை சேர்ந்தவர்கள், அரபுலகத்திலிருந்து பிரேசில்ல வந்து குடிபெயர்ந்து பிரேசில் சிட்டிசனாக அந்த பிரேசில் நாட்டினுடைய குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரேசிலிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள், அந்த அரபுகளுக்கு குர்ஆன் கூட ஓத தெரியல. ரொம்ப வருத்தமான செய்தி. அரபுகளினுடைய தாய்மொழியே அரபு தான், குர்ஆன் தான். அந்த அரபுகளுக்கு குர்ஆன் ஓத தெரியல, குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய அந்த விளக்கம் இல்லை. அந்த அளவுக்கு அறியாமையில மக்கள், அந்த அளவுக்கு நஷ்டத்துல உலகத்துக்காக ஈமானை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ மக்கள் நெருக்கடிகளுக்கு பயந்து முர்த்ததாகி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிஏஏ பிரச்சனை, எஸ்ஐஆர் பிரச்சனை, இவர்களின் காரணமாக வடநாடுகள்ல பெருங்கொண்ட மக்கள் ஈமானை இழப்பதற்கான சூழ்நிலைகள். ஏன்னா முஸ்லீமை விட்டு, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டு மற்ற சமுதாயத்துல இணைந்து கொண்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மனோநிலைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நிர்பந்தங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் நம்முடைய ஈமானை இழந்துடக்கூடாது. இரண்டாவது, நமக்கு மத்தியில ஒற்றுமை மிக அவசியமானதாக இருக்கு. எந்த அளவுக்கு நாம ஒற்றுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு அரிதானதாக, நமக்கு அருகாமையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தினுடைய அந்த அழிவு நாள், இறுதி காலகட்டத்திலே ஒரு சாப்பாட்டு, ஒரு சகன்ல சாப்பாடை போட்டு வைத்து அந்த சாப்பாடை, அந்த உணவை சாப்பிடுவதற்காக எப்படி மக்களை எல்லாம் அழைக்கப்படுமோ, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, விருந்து ரெடி ஆயிடுச்சு, உணவு ரெடி ஆயிடுச்சு, வாங்க வந்து சாப்பிடுங்க என்பதாக சொல்லி உணவை தயார் செய்து வைத்து எப்படி மக்களை அழைக்கப்படுமோ விருந்துக்காக, அது போன்று நம்மை நடுவிலே வைத்து கொண்டு அழிப்பதற்காக அழைப்பு கொடுக்கப்படும். வாங்க முஸ்லிம்கள் இருக்காங்க, அவங்களை அழிக்கணும், அவங்களை ஒடுக்கணும் என்பதாக சொல்லி எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை அழிப்பதற்காக அழைப்பு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிகுல் உமம் அன் ததஅ அலைக்கும் கமா ததஅல் அக்லு. அப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பலஹீனமாக இருந்து கொண்டிருப்போமா? இலா கஸஅதிஹா ஃபகாயில வ மின் கில்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம பலஹீனமாக இருப்போமா? அப்போது முஸ்லிம்கள் ரொம்ப பலஹீனமான நிலையில் இருப்பாங்களா? எண்ணிக்கையிலே மிக குறைவானவர்களாக இருப்பார்களா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அன்தும் யௌம இதின் கஸீருன். இல்ல இல்ல, அன்னைக்கு
நீங்க பலகீனமாலாம் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க எண்ணிக்கையிலும் குறைவாகலாம் இருக்க மாட்டீங்க. எண்ணிக்கையில் மற்ற எல்லா சமுதாயத்தை விட முஸ்லிம்கள் அதிகமாக தான் இருந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் என்ன ஆகும் சொன்னா, எதிரிகளுடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் மீது உண்டான இருந்த அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்துருவான். பொதுவாகவே இயற்கையாகவே ஈமான் கொண்ட மக்களுடைய விஷயத்திலே எதிரிகளுக்கு எல்லா காலத்திலும் ஒரு ரஅப் இருந்திருக்கின்றது, ஒரு அச்ச உணர்வு, ஒரு பதட்டம் எப்போதுமே இருக்கும். அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு விஷயத்தை போட்டு வைத்திருக்கான். ஆனா இறுதி காலகட்டத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே என்ன ஆகும் சொன்னா, அந்த பயம் எடுக்கப்பட்டு எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய பயம் எடுக்கப்பட்டு விடும். மாறாக நம்முடைய உள்ளத்திலே வஹன் வந்து விடும் என்பதாக சொன்னார். இப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, வமல் வஹன் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹனா முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வஹன் வந்துருமா, அந்த வஹன்னா என்ன என்பதாக சொன்னாங்க, கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், துன்யாவின் மீது உண்டான அந்த ஆசை பேராசையாக இருக்கும். உலகத்தின் மீது ரொம்ப ஆசை அதிகமாயிடும். சொத்து சேர்க்கணும், காசு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், செல்வாக்காக வாழணும், ஆடம்பரமாக வாழணும், இப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய அந்த ஆசாபாசங்கள் மீது, உலகத்தினுடைய அனைத்து விஷயங்கள் மீது மிகப்பெரிய நேசம் வந்துவிடும். கராஹியத்துல் மௌத், மௌத்த மறந்துடுவாங்க, மௌத்த வெறுப்பாங்க. நாம மௌத்தாக போறோன்றதே மறந்துடுவாங்க. உலகம் நிரந்தரம் இல்ல, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம். அல்லாஹ் ஒவ்வொரு முஃமினுக்கு அந்த மறுமை வாழ்க்கையை தான் தயாரிப்படுத்தி வச்சிருக்கான் என்ற எல்லாத்தையும் மறந்து மௌத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட தருணத்தில் உங்கள் மீது எதிரிகளினுடைய கை மிக ஓங்கியதாக இருக்கும். எப்படி உணவை நடுவில் வைத்து விருந்துக்காக அழைக்கப்படுமோ, உங்களை நடுவில் வைத்து உங்களை அழிப்பதற்காக உலக நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் மிகைத்து காணப்படுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முன்னதாகவே எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க, ஈமான்ல உறுதியாக இருங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் இழந்து விடாதீங்க. அதே சந்தர்ப்பத்தில் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை எப்போதுமே தயார்படுத்தி வைத்து இருந்தார்கள். எப்படி எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய சக்தி என்ன, வல்லமை என்ன, அவர்களுடைய திறனாய்வுகள் என்ன, எல்லாவற்றையும் அறிந்து அதற்கு தகுந்தால் போல் தங்களுடைய தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சட்ட ரீதியாகவும் சரி, சக்தி ரீதியாகவும் சரி, நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இது நபியினுடைய வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் இருந்து அவர்கள் முன்னெடுத்த அந்த நடவடிக்கைகளில் இருந்து நமக்கான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எப்படி செயல்படணும், நபி அவங்க எதற்கும் நமக்கு வழிகாட்டப்படாமல் இல்லை, எல்லாவற்றுக்கும் நபி அவங்க வழிகாட்டிட்டு தான் சென்றிருக்காங்க. இது போன்ற தருணங்கள்ல எப்படி நாம் இதை எதிர்கொள்வது, சட்ட ரீதியாகவும் சக்தி ரீதியாகவும் எப்போதுமே நாம் தயாராக இருக்கிறோம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தோழர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல சொன்னாங்க, இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் நமக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கடித போக்குவரத்துகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய சூழ்ச்சிகளை நம்மளால விளங்க முடியல, ஏன்னா அவங்க வேற பாஷா பேசுறாங்க, நாம அரபி பேசுறோம். எனவே அந்த யூத நசாராக்களினுடைய பாஷையை, அந்த மொழியை நீ கற்றுக்கொள்பான்னு சொல்லி தங்களுடைய தோழரை அனுப்பி வைத்தான். அவர் போய் கற்றுக்கொண்டு வந்தார். யூதர்களுடைய நஸ்ரானிகளுடைய அந்த மொழிகளை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதே போல தங்களுடைய தோழர்கள் சிலரை தயார்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்க இருக்கக்கூடிய போர் தந்திர முறைகளையும் போர் கலைகளையும் கற்றுவாருங்கள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வச்சாங்க. எனவே எதிரிகளை எதிர்கொள்வதற்கு சக்தி ரீதியாக, உள்ள ரீதியாக, அறிவு ரீதியாக, எல்லா ரீதியிலும் தங்களுடைய தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாமும் அப்படிப்பட்ட அந்த தயாரிப்புகள் சட்ட ரீதியாகவும் அணுகணும், நம்முடைய சக்தி ரீதியாகவும் அணுகணும், ஈமான் ரீதியாகவும் இதை எதிர்கொள்வதற்கு நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்யவும் விரும்புகின்றேன். பல உலமாக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு சென்சிட்டிவான விஷயமும் கூட. இது அரசியல் பேசுவதற்கான இடமும் இல்லை. நான் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது, அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும். ஆனால் நாம் பொதுப்படையான சிந்தனையில் சில விஷயங்களை விளங்கித்தான் ஆகணும். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை எதிர்கொள்ள, இஸ்லாத்துக்கு எதிராக எதிர்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை சமாளிக்க அல்லாஹ்வுடைய உதவியை நாடினார்கள். தங்களுடைய தோழர்களும் நபி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அதே போல் அபு ஜஹல்கள், அபு லஹப் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள். அந்த அபு ஜஹல்களையும் அபு லஹப்களையும் சமாளிப்பதற்கு நபி அவர்களுக்கு அபு தாலிஃபும் தேவைப்பட்டார்.
அபு தாலிப் முஸ்லிம் அல்ல, அபு தாலிப் ஈமான் கொண்டவர் அல்ல. அபுஜஹலும் அபுலஹபும் இஸ்லாத்தின் எதிரிகள். அந்த அபுஜஹலையும் அபுலஹபையும் சமாளிப்பதற்கு நபிக்கு அபு தாலிபினுடைய உதவி மிக முன்னுதாரணமாக இருந்தது, மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு தமிழக முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க? நான் பேர் சொல்ல விரும்பல, நமக்கு எல்லாத்துக்கும் விளங்கும். சென்சிட்டிவான விஷயம், ஒவ்வொரு விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வரக்கூடியவர்கள், அதிகாரிகள், ஆய்வாளர்கள், ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம மக்கள் வராங்களோ இல்லையோ சிபிஐ ஆபீஸ்ல இருந்து ஆள் வந்துருது. என்ன பேசுறாங்க, என்ன விஷயங்கள், என்ன பகிரப்படுது, கண்கூடாக பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசுக்கு ஏன் தமிழக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே, ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்கிறாங்க? அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமளும் விளங்கணும். குறிப்பாக வீட்டு பெண்களுக்கும் இந்த விஷயத்தை விளக்கணும். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு ஒரு சொர்க்க பூமி தான். பிரச்சனைகள் இல்லாமலா இல்லை, பிரச்சனைகள் இருக்கு. நம்முடைய வழிபாட்டு முறைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு. இருந்தாலும் மற்ற மாநிலங்களோடு தமிழகத்தை ஒப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய ஈமானிய வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள், எவ்வளவு சுதந்திரங்கள் இருந்து கொண்டிருக்கு. வடநாடுகள்ல பார்க்கலாம், மற்ற மாநிலங்கள்ல பார்க்கலாம், வழிபாட்டு உரிமைகள் எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கு. மதரசாக்கள், எத்தனை மதரசாக்கள் இடிக்கப்பட்டிருக்கு, ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு, 12,000 பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஒரு பாபர் மஸ்ஜித், ஆனால் வட மாநிலங்களில் 12,000 மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தினால் எத்தனையோ முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இன்றைக்கும் புல்டோசர் அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே ஏன் தமிழக முஸ்லிம்கள் இன்றைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, இது நபியினுடைய வழிமுறை. அபுஜஹலையும் அபுலஹபையும் சமாளிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணக்க வாழ்க்கையாக அபு தாலிப் தேவைப்பட்டார். எனவே நமக்கும் அப்படி ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம விளங்கணும். நம்முடைய வீட்டு குடும்பத்தார்கள் எல்லோருக்கும், எல்லா முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் இந்த புரிதலை ஏற்படுத்தணும். இஸ்லாத்தினுடைய எதிரிகளை சமாளிப்பதற்கு இணக்க வாழ்க்கையாக நம்முடைய சகோதர சமயத்தவர்களோடு நமக்கான அந்த உறவு பலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க தாயிஃப் போனாங்க, ஈமானுடைய உழைப்பு, ஆனால் அது தோல்வியில முடிஞ்சிச்சு. நபி அவங்களுக்கு பெரும் துன்பத்துல போய் முடிஞ்சிச்சு. இப்ப தாயிஃப்ல இருந்து திரும்ப மக்காவுக்கு வரணும், வருவதற்கான சூழ்நிலை சாதாரணமாக இல்லை, ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னா நபியோடைய உயிருக்கு விலை பேசப்பட்டிருச்சு. நபி அவங்க மக்காவுக்குள்ள நுழைந்தால் உயிருக்கு பெரும் ஆபத்து. இப்ப இந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மக்காவுல தங்களுடைய தோழர்கள் இருக்காங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, மக்காவில மதிப்புமிக்க தலைவர்கள் வாழ்ந்தவர்கள், இப்ப ஈமான்தாரிகளாக இருக்காங்க. இவங்களை உதவிக்கு கூப்பிடலாமா? இல்ல, கூப்பிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையுமே உதவிக்கு கூப்பிடல. மக்காவுக்குள்ள இப்ப என்ட்ரி ஆகணும், வருவதற்கான சூழ்நிலை இல்ல. மக்காவுக்கு எல்லையிலேயே நபி அவங்க இருக்காங்க. தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டா அவங்களுக்கும் ஆபத்தாக ஆயிடும். ஏன்னா அவங்களையும் அழிச்சிருவாங்க, நம்மளையும் அழிச்சிருவாங்க, நமக்கும் எதிர்ப்பாக இருக்காங்க, அவங்களுக்கும் எதிர்ப்பாக இருக்காங்க. இந்த தருணத்துல யாரை கூப்பிடுறது? அப்போதுதான் முத்ஐம் இப்னு அதி என்பதாக சொல்லக்கூடிய மக்கா தலைவர்களில் முக்கியமான ஒரு மனிதர். அவர் காஃபிர் தான், குறைஷி குலத்தை சார்ந்தவர். அந்த முத்ஐம் இப்னு அதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுறாங்க. இது போல எனக்கு மக்காவுக்குள்ள இப்ப நுழைவதற்கான அச்சுறுத்தல் சூழ்நிலைகள் இருக்கு, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப அவர் ஒத்துக்கிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன். எனவே அன்றைய இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்ஐம் இப்னு அதி அவருடைய வீட்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்குறாங்க. மறுநாள் காலையில முத்ஐம் இப்னு அதி, சில ரிவாயத்துகளில் வருகிறது 7 அவருடைய மகன்கள் அல்லது 6 மகன்கள் தங்களுடைய வாளை உருவி கொண்டு புடைசூழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்குள்ள, காபாவுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. முன்னும் பின்னமாக சூழ்ந்து கொண்டு, முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள். நபி அவங்க மக்காவுக்குள்ள நுழையறதுக்கு முஸ்லிம்களுடைய உதவியை தேடல. அந்த இடத்துல மக்கா தலைவர்களில் ஒரு காஃபிரான, காஃபிருடைய மனிதருடைய அந்த உதவி தான் நாடுறாங்க. அவர் உதவி செய்கின்றார். தன்னுடைய மகன்களை நபி அவர்களை சுத்தி வளைத்துக் கொண்டு வாளை ஏந்தி கொண்டு மக்காவுக்குள்ள, காபாவுக்குள்ள அருகாமையில வந்து நிக்கிறாங்க. இந்த தகவலை அறிந்து கொண்ட அபூஜஹல் இஸ்லாமிய எதிரி அவனும் வந்துட்டான். பார்த்தா முத்ஐம் இப்னு அதி வாளோடு அவருடைய மகன்களும் வாள் ஏந்தி கொண்டு நடுவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அப்ப அபூஜஹல் கேட்டான், முத்ஐம் இப்னு அதி,
நபியை இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நீ வந்திருக்கின்றாயா, உன்னை பின்தொடர்ந்து முஹம்மது வந்திருக்காரா? என்ன அர்த்தம் சொன்னா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீயும் ஒரு முஸ்லீமாக வந்திருக்கிறியா, இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக மட்டும் நீ வந்திருக்கியா? அப்ப முத்இம் இப்னு அதி அவங்க சொன்னாங்க, நான் முஸ்லீமாக மாறல, நபியை எல்லாம் நான் பின்பற்றல, நபி அவங்க எனக்கு பின்னாடி வந்திருக்காங்க, நபிக்கு நான் பாதுகாப்பாக வந்திருக்கேன், நானும் என் குடும்பமும் நபிக்கு பாதுகாப்பு. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கையை வைக்கணும்னு சொன்னா எங்களை தாண்டி யார் வேணாலும் வைங்க, எங்க கதையை முடிச்சாதான், எங்களை எதிர்கொண்டு எங்களை வீழ்த்தினா தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நீங்க கை வைக்க முடியும். நாங்க நபிக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்திருக்கோம். அபூஜஹல் அமைதியாயிட்டான். நபிக்கு நீ பாதுகாப்பு கொடுத்தா சரி, அந்த பாதுகாப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நாங்க ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன், இது போன்று அபூஜஹல்களை சமாளிப்பதற்கு நமக்கு முத்இம்கள் தேவைப்படுகின்றார்கள். மாற்று சமுதாய மக்கள், சகோதர சமயத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியில் உள்ளவர்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இது நம்முடைய பாணி அல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணி. நபி அவங்க அதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க. இது போன்ற நெருக்கடிகள், அச்சுறுத்தலான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே நமக்கு யார் ஆதரவாக இருக்காங்க, நம்முடைய கொள்கையோடு யார் ஒத்து போறாங்க, நம்முடைய ஈமானை இழக்காமல் இது போன்ற மனிதர்களோடு, இது போன்ற சகோதர சமயத்தை சார்ந்த அதிகாரிகள், அரசியல் தலைவர்களோடு இணக்கமாக பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மக்காவில் தீனுடைய உழைப்பு நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு 25 பேர் அபூ தாலிப் இடத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 3 கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை அபூ தாலிப் இடத்துல சொன்னாங்க, இது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சகோதரர் மகன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்முடைய மூதாதையர்களை, மூதாதைய தெய்வங்களை எல்லாம் அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு வசைபாடி கொண்டு இருக்கார், அவர்களை எல்லாம் திட்டிக் கொண்டு இருக்கார். இதையெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கீங்க, கொஞ்சம் அவரை கூப்பிட்டு வான் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 25 பேரை கொண்ட ஒரு குழு அபூ தாலிப் இடத்துல வந்து நபியை பத்திய முதற்கட்ட ஒரு அறிக்கையை, முதற்கட்ட ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு போயிட்டான். வந்தவங்களிடத்துல அபூ தாலிப் மிக மென்மையாக, ஹிக்மத்தாக கொஞ்சம் பேசி சமாளிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. இன்னும் சில காலங்கள் கழிச்சு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அதே குழு வருகின்றது அபூ தாலிப் இடத்துல. நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்கள் நபியை, உங்களுடைய சகோதரனுடைய மகனை நீங்க கூப்பிட்டு எதுவும் வான் பண்ணல, எச்சரிக்கை செய்யல, அவரும் தன்னுடைய போக்கை கொஞ்சம் கூட மாத்திக்கல, அதே நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காரு. இது இப்படியே நீடிச்சு சொன்னா உங்க 2 பேருக்கும் ஆபத்து. 25 நபர்கள், மக்காவினுடைய குறைஷ் தலைவர்கள், காஃபிர்கள் எச்சரிக்கை செய்றாங்க. நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப நீங்களும் அவரிடத்துல பேசல, அவரும் தன்னுடைய போக்க மாத்திக்கல, அதே உழைப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இது நீடிச்சு சொன்னா உங்க 2 பேருக்கும் எங்களால் அச்சுறுத்தல் ஏற்படும், அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதற்கு பிறகுதான் 3ஆம் கட்டமாக அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைச்சாங்க. தங்களுடைய சகோதரருடைய மகன் அழைச்சி, இது போன்று நெருக்கடிகள் அதிகமாயிடுச்சுப்பா, சூழ்நிலைகள் சரியில்லை, உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாக இருக்கு, இவனுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க, உனக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் உன்னுடைய வேகத்தை குறைச்சுக்கோ, உன்னுடைய இந்த வேலைகள், இந்த உழைப்புல இருந்து கொஞ்சம் நீ சுணக்கமா என்ன வேணுமோ சொல், அதையெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க, எனவே கொஞ்சம் உன்னுடைய போங்கை மாற்றிக்கொள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பெரிய தந்தை, நபியை வளர்த்தவர் அபூ தாலிப் அவங்க சொன்னாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய பெரிய தந்தை அவர்களே, வல்லாஹி வலஉ ஷம்ஸி ஃபீ யமீனி வல் கமரி ஃபீ இஸாரி, என்னுடைய வலக்கரத்திலே சூரியனும் இடக்கரத்திலே சந்திரனும் கொடுத்தாலும் அலா அன் அத்ருக ஹாதல் அம்ர் ஹத்தா யுத்ஹிரஹு அல்லாஹு அஹலிக, என்ன நிர்பந்தம் ஏற்பட்டாலும், என்ன ஆசை வாசைகள் குறிப்பிட்டாலும், எனக்கு எதிராக முன்வைத்தாலும் நான் இந்த உழைப்பை விட்டு ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன், நான் இதை விட மாட்டேன். வலக்கையில சூரியனையும் இடக்கையில சந்திரனையும் உலகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சி எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் இந்த உழைப்பை நான் விட மாட்டேன், இந்த ஈமானிய உழைப்பிலிருந்து நான் ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது கொண்டே திரும்பிட்டான். ஏன்னா எதிரிகள் புதிய யுக்தி, குடும்பத்தார்கள் மூலமாக, தலைவர்கள் மூலமாக புது அழுத்தத்தை எதிரிகள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே இது ரொம்ப புதுமையானதாக இருக்கு. எனவே குடும்பத்தில் நமக்கு இத்தனை நாட்களாக ஆதரவு வழங்கியிருந்த அபூ தாலிப் நம்மளை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகளுடைய நெருக்கடி ஆயிடுச்சு.
ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக அழுதவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. போன நபி அவர்களை அபூ தாலிப் திரும்ப கூப்பிட்டார். யா இப்னு அஹி, ஓ என்னுடைய சகோதரனுடைய மகனே, நீங்க வாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. மா அஹ்பப்து ஃபவல்லாஹி லா உஸ்லிமுக லிஷைஇன் அபதா. நீங்க உங்களுடைய வேலையை தைரியமாக செய்யுங்க. யார் என்னை என்ன செய்தாலும் சரி, எனக்கு என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, என்ன நெருக்கடிகள் கொடுத்தாலும் சரி, நீ உன் வேலையை செய்யப்பா, உனக்கு பக்கபலமாக நான் துணை நிற்பேன், நான் இருக்கும் வரை சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அதற்கு பிறகுதான் உள்ளத்தால் அமைதி அடைந்து திரும்பினார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் விளங்க வேண்டிய விஷயம் அதுதான். இன்றைய அபு ஜஹல்களையும் அபுலஹபுகளையும் சமாளிப்பதற்கு இது போன்ற அபு தாலிஃபும் முத்ஐம்களும் நமக்கு தேவைதான். அதனால்தான் இந்த இணக்க உறவை உலமாக்கள் முன்னிறுத்துகின்றார்கள், நம்முடைய தலைவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தை நாம் முதலிலே தெளிவாக விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு நெருக்கடியான காலகட்டம், உலக அளவிலே இஸ்லாத்துக்கு எதிரான என்ன வன்மங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன துவேஷங்கள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, எப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகள் எல்லாம் அரங்கங்களிலே பொது மேடைகளில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லாத்தையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லை மீறிய அளவில் நம்முடைய தேசத்திலே எத்தனையோ உரிமைகள் முஸ்லிம் என்ற காரணத்தினால் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய வழிபாட்டு முறைகள், வாழ்வியல் உரிமைகள், நம்முடைய ஆடை உரிமைகள், நாம் உண்ணக்கூடிய உணவுக்கான உரிமைகள், இப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையிலே நம்முடைய வாக்குரிமை, நம்முடைய குடி உரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் விழிப்புணர்வு பெறணும். ஏதோ எஸ்ஐஆர் நடக்குது, ஏதோ ஓட்டர் லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ சிஏ சட்டம் வருகிறது, என்னமோ ஆயிட்டு போகுது. கல்லாப்பட்டியை திறப்போம், நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். காலையில எந்திரிச்சா நம்ம வேலைக்கு போகும், நம்முடைய குடும்ப பொழப்பு நாம வேலைக்கு போனதான் நடக்கும். என்னமோ ஆயிட்டு போகுது, யாரா ஏதாச்சும் பார்த்துப்பாங்க, ஏதாச்சும் செஞ்சுப்பாங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி தவிர்த்து கொண்டு நகரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய உரிமையும் நாம் இந்த நாட்டினுடைய இந்திய பிரஜைகள் தான், நாம் இந்தியாவினுடைய சிட்டிசன் தான் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு நெருக்கடி, ஒரு சூழல் தான் இப்போது நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்த பணிகள், அந்த வேலைகள் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும். பெருங்கொண்ட வல்லுநர்கள், நடுநிலை சிந்தனையாளர்கள், அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், சட்டமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய முதன்மை உறுப்பினர்கள், பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்ன என்பதாக சொன்னால், இந்த எஸ்ஐஆர் என்பது புறவாசல் வழியாக சிஏஏவை உள்ளே கொண்டு வருவதுதான், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை விதமான சூழ்ச்சிகள் தான் இந்த எஸ்ஐஆர் என்பது. எனவே இதுல முதல்ல யாரெல்லாம் அவர்களுக்கு, அவர்கள் என்பதாக சொன்னா நம்ம யாருக்கும் தெரியும், நமக்கு விளங்கும், யாரெல்லாம் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்களோ அப்படிப்பட்டவருடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, அவங்க எல்லாத்தையும் லிஸ்ட விட்டு தூக்கு. அதுதான் பீகார்ல நடந்தது, அதுதான் ஹரியானாவில் நடந்தது, அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடப்பதற்கான ஆயத்தம் நடந்து கொண்டு இருக்கு. எங்களுக்கு யார் வாக்கு போட மாட்டாங்களோ, ஓட்டு போட மாட்டாங்களோ, அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருக்க தேவையில்லை, அவங்க எல்லாத்தையும் தூக்கு, நாட்டிலே இருக்க வேணாம், வெளியே கொண்டு போய், அதற்கான முன்னோட்டம் தான். 2ஆம் கட்டம், யாரெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க எல்லார் பேரையும் உள்ள இணை. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் சூசகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருங்கொண்ட அரசியல் கட்சி தலைவர்களுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக முதல்ல நாம விளங்கணும், நம்முடைய ஓட்டு, நம்முடைய வாக்குரிமை, தமிழகத்துல முஸ்லிம்களினுடைய அந்த வாக்குரிமை, வாக்கு வங்கியினுடைய பலம் என்ன, சாதாரண விஷயம் அல்ல. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 6.5 கோடி இந்திய தமிழகத்தினுடைய வாக்காளர்களில் 10% ஓட்டு முஸ்லிம்களுடைய ஓட்டு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கடந்த 2019 தேர்தல்ல இருந்து ஒரு ஒருமித்த கருத்தும் ஒற்றை தலைமைக்கு அடிபணிதலும் தமிழக முஸ்லிம்களிடத்திலே உண்மையிலேயே பிரகாசமாக காணப்படும். வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு ஓட்டு கூட சிதறாமல் நம்முடைய தலைவர்கள், உலமாக்கள் யாருக்கு முன்னிறுத்துகின்றார்களோ, வழிகாட்டுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடப்பட்டது. அதனாலதான் சிதம்பரத்துல கடந்த 2024 நடந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டது. சிதம்பரத்துல நின்ற ஒரு மாற்றுக் கட்சி வேட்பாளர் பாராளுமன்ற எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷனுக்காக நின்றார். சிதம்பரத்துல வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கு. ஆரம்பத்துல அவர் டவுன்ல தான் இருந்தார், அவர் பின்னோக்கி தான் இருந்தார். கடைசியாக அவர் ஒரு மீட்டிங்ல சொன்னார், எப்போ லால்பேட்டையினுடைய பெட்டி ஓபன் ஆச்சோ, லால்பேட்டையில போலிங் ஆன அந்த வாக்குகளுடைய அந்த பெட்டி ஓபன் ஆச்சோ, என்னுடைய வெற்றி உறுதி ஆயிடுச்சு.
இதான் முஸ்லிம்களுடைய வாக்குகளின் பலம். லால்பேட்டை முழுவதும் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில 60% மேல முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்காங்க. எனவே முஸ்லிம்களுடைய ஓட்டு சாலிடாக அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறதுனாலதான் இந்த SIR நாடு முழுவதும். அதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை களைவதற்காகத்தான் இந்த SIR மூலமாக அவர்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்களுடைய ஓட்டை எல்லாத்தையும் நீக்கணும் என்பதற்கான முயற்சிகள் நடந்தது. இல்ல நம்முடைய வாக்குகளினுடைய பலம் உண்மையிலே அது தீர்மானி. கிட்டத்தட்ட சமீப காலங்களில் ஆய்வு செய்து சொல்றாங்க, தமிழகத்தில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முஸ்லிம்களுடைய ஓட்டு அந்த பகுதியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பவர் உள்ளதாக இருந்துகிட்டு. நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய வாக்குகள் அதை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை களைவதற்கு தான் பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த SIR-இனுடைய குளறுபடிகள் அநேகமாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம் தான். புதிய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னா 18 வயசு தாண்டி இருக்கக்கூடியவங்க முதலாக வாக்களிக்க போறாங்க. அவங்க தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள். பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல அப்படி ஒருவருடைய பெயர் முதல் தலைமுறை வாக்காளர், இப்பதான் ஃபர்ஸ்டா ஓட்டு போட போறார் அப்படின்னு சொல்லி ஒருவருடைய பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு வயசு 70, ஒரு பெண்மணி. இதுதான் SIR-இனுடைய குளறுபடிகள். இதுதான் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு திருட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 70 வயதை கடந்தவர் இப்பதான் முதல் தலைமுறை ஓட்ட போறாரு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதே போல 1900 பிறந்தவர் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய பீகார் எலெக்ஷன்ல அவருக்கு ஓட்டு உரிமை இருக்கு. 1900 பிறந்தவர் சொன்னா இப்ப 2025 125 வயசாயிருக்கு. அவர் உயிரோடு இருப்பாரா? இல்ல. ஆனா அவருக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கு. இறந்து போனவருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. 7 பேர்கள் பீகார்ல ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவங்க மௌத்தாயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி தூக்கப்பட்டுடுச்சு. அந்த 7 பேரும் கடந்த எலெக்ஷன்ல நாங்க ஓட்டு போட்டோம், இப்பவும் நாங்க உயிரோடு தான் இருக்கோம்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தில்லுமுல்லுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு 10க்கு 10 அறை, இந்த மெஹராப் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறையினுடைய எண் பதிவு கொண்ட ஒரு விலாசத்திலே அந்த முகவரியிலே கிட்டத்தட்ட 249 பேருக்கு ஓட்டர் ஐடி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தில்லுமுல்லுகள்! இது எல்லாம் வெளிப்படையாக உலக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன பித்தலாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பேசலாமே தவிர யாராலும் எதுவும் செய்ய முடியாது. 2-3 நாட்களுக்கு முன்னதாக கூட எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஒரு மிகப்பெரிய ஆதாரங்களை கொண்டு வந்தார். பிரேசில் நாட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு பீகார்ல கிட்டத்தட்ட 22 இடத்துல ஓட்டு உரிமை வழங்கப்பட்டது. ஒரே புகைப்படம், பெயர் மாத்தி 22 இடத்துல வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய நல்லடியாக ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பீகார்ல மட்டும் கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டர் லிஸ்ட், 65 லட்சம் பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கி இருக்காங்க. அவங்க பெயர்கள் நீக்கப்பட்டு இருக்கின்றது. கடும் எதிர்ப்புக்கு பிறகு 20 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கு. நீங்க நாம இங்கதான் அவேர்னஸ் ஆக ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். எதற்காக அத்தனை லட்சம் பேர்களை, அத்தனை லட்சம் வாக்காளர்களை நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட போது அவர்கள் கொடுத்த விளக்கம், முதற்கட்டம் 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, அவங்க இப்ப உயிரோட இல்ல, அதனால் அவங்களுடைய பெயர்களை நாங்க தூக்கிட்டோம். சரி, இது ஏற்புடையதாக இருந்தாலும் அடுத்த கட்டம் 35 லட்சம், அந்த 65 லட்சத்துல 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 35 லட்சம் பேர் நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். அவங்களுடைய அட்ரஸ் மாறி போச்சு. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள்ல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய பெயரை நாங்க பீகார்ல இருந்து தூக்கணும். இது இரண்டாவது. மூன்றாவதாக 7 லட்சம் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 தொகுதிகளில் வாக்குரிமை பெற்றிருந்ததனால் அவர்களுடைய முழு உரிமையும் பறிக்கப்பட்டது. நான்காவதாக 1.2 லட்சம் பேர் தங்களுடைய படிவங்களை சரியாக சமர்ப்பிக்கல, அதை சரியாக பூர்த்தி செய்யல, அதை சரியான முறையில் எங்களிடத்தில் கொடுக்காத காரணமாக நாங்கள் இவர்களுடைய வாக்குகளை நீக்கினோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுதான் பீகார்ல இப்ப எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர்களும் சூழ்ச்சி செய்யறாங்க. அல்லாஹும் சூழ்ச்சி செய்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரின். அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிமாக்காரனாக இருக்கான். என்ன சூழ்ச்சிகளாக இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நாள் வேலைதான் செய்யும். நாம நம்முடைய ஈமான்ல உறுதியாக இருக்கணும். நமக்கு என்ன நம்முடைய தலைமைகள், நம்முடைய உலமாக்கள் வழிகாட்டுறாங்களோ அந்த வழிபாதையில் நாம பயணிக்கணும். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நமக்கு தைரியம் சொல்கின்றது. அல்லாஹ் நமக்கு தைரியம் சொல்கின்றான். வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன், நீங்க ஈமான்தாரியா, நீங்க தான் முதன்மையானவர்.
ஒரு ஈமான்தாரி இந்த உலகத்தில் எதை பார்த்தும் பயப்பட மாட்டார், எதை பார்த்தும் கவலைப்பட மாட்டார், எதை கண்டும் முடங்கி போக மாட்டார். நீங்க முஃமின் என்பதாக சொன்னா நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. குர்ஆன் நமக்கு ஆறுதல் சொல்கின்றது. எதிரிகள் ஃபிரௌன் என்பதாக சொன்னால் அந்த ஃபிரௌனை அழிப்பதற்கு ஒரு மூசாவை அல்லாஹ் அனுப்பித்தான் தீர்வான். நாம மறந்துடக்கூடாது, இது நடக்கும். எதிரிகள் எல்லாம் ஃபிரௌனாக இருக்காங்க சொன்னா ஃபிரௌனை அழிப்பதற்கு ஒன்னு மூசா வருவார் அல்லது வந்திருப்பார். நாம பயப்பட தேவையில்லை. எதிரிகள் அபுஜஹல் என்பதாக சொன்னால் நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். அபுஜஹலை வீழ்த்தியது பெரும் ஜாம்பவான்களான சஹாபாக்கள் அல்ல, பருவ வயதை கூட அடையாத முஆத் முஅவ்வித் என்பதாக சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள் தான் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியான அபுஜஹலை வீழ்த்தினார். ஆனா கால தாமதம் எடுக்கும். நம்ம உடனடியாக வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி வரணும். பத்ர்ல மலக்குகள் இறங்கினது போல நமக்கு மலக்குகள் இறங்கணும்னு நினைக்கிறோம். நபி அவர்களுக்கு அபுஜஹலை வீழ்த்துவதற்கு எடுக்கப்பட்ட அவகாசம் 15 வருஷம். நபி அவங்க மக்காவுல 13 வருஷம் வாழ்ந்தாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்து 2 வருஷம் கழிச்சுக்கு பிறகுதான் பத்ருடைய போர். அந்த பத்ருடைய போர்ல தான் அபுஜஹல் வீழ்த்தப்பட்டார். 15 வருட காலங்கள் அபுஜஹலால் ஏற்பட்ட தொல்லைகள், சோதனைகள், துன்புறுத்தல்கள் அளவுகள் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌனை எதிர்த்தார்கள். அந்த ஃபிரௌன் வீழ்த்தப்பட்டது 400 வருட காலங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தான். அவனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கையேந்தி துஆ செய்து யா அல்லாஹ் இவனை அழிச்சிடு, இவனுடைய அழிச்சாட்டியம் தாங்கலன்னு சொல்லி அவங்க துஆ செய்து 40 வருடத்துக்கு பிறகுதான் அந்த துஆ கபூல் ஆனது. எனவே எதிரிகள் அழிக்கப்படுவார்கள் கால தாமதமாக. ஒன்று ஹிதாயத் ஃபைசலாக்கப்படும் அல்லது அழிக்கப்படுவார்கள். எனவே அவர்கள் ஃபிரௌன் என்பதாக சொன்னால் நிச்சயமாக துன்யாவில் மூசா இருக்கின்றார். அவர் அபுஜஹல் என்பதாக சொன்னால் அவரை வீழ்த்துவதற்கு முஆத் முஅவ்வித் பருவ வயதை கூட அடையாத சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுப்பான். நம்ரூத் என்பதாக சொன்னால் நம்ரூதுடைய வரலாறு நமக்கு தெரியும். மிகப்பெரிய கொடுங்கோலன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவனை அழிக்கல, மாறாக அவனுடைய உடல்ல தலையில ஒரு நொண்டி கொசு உள்ள போயிடுச்சு. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி! உலகத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் அவன் தலைமை. அப்படிப்பட்ட அவனுடைய உடல், அவனுடைய தலையில ஒரு நொண்டி கொசு உள்ள போயிடுச்சு. உள்ள போய் பெரிய தொந்தரவு. செருப்பால அடிச்சா தான் அந்த வேதனை அவனுக்கு நிற்கும். அரசவையில சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பான். வேதனை குறையறதுக்காக ஆளை போட்டு செருப்பால் அடிக்க சொன்னான். தலையில அடிப்பாங்க, அடிச்சாதான் வேதனை குறையும். இப்படியே செருப்பால் அடிபட்டு தன்னுடைய சிம்மாசனத்தில் செத்து போனான் நம்ரூத். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை கண்டு நாம பயப்பட தேவையில்லை. நம்முடைய ஈமான் எவ்வளவு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய